Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா first time friends நான் வந்து ப்ளவுஸ் தைக்க போறேன். ஏனா இத்தனை நாள் நான் குர்த்தி தைச்சு பார்த்திருப்பீங்க, பேண்ட் தைச்சு பார்த்திருப்பீங்க, சுடிதார் தைச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா ப்ளவுஸ் தைச்சு நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. எனக்கு ப்ளவுஸ் கிளாஸ் நிறைய போய் பிரின்சஸ் கட்டே வந்துச்சு. சரியா? இன்னும் ஆனா அப்ப வந்து ப்ளவுஸ் ஆரம்பிச்ச மாதிரி 3 டாட் ப்ளவுஸ். அதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருந்தா அதை இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு எடுத்துன்னு போகணும் நானு. சரிங்களா? எனக்கு ஹோம் ஒர்க். அதனால இப்ப என்ன பண்ண பாதியில நான் தைச்சு வச்சிருந்த ப்ளவுஸை இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் போட்டு பார்க்க போறேன் கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு பேட்டர்ன் ஷீட் போடணும், கட்டிங் போடணும், எல்லாமே நம்ம செய்யணும். கப் வச்சு தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், பேட் வச்சு தைக்கணும். பேட் இல்ல, ஏன்னா இப்ப மழை வருது வெளியில, அதனால வெளியில போக முடியல. இல்லைன்னா இருந்திருந்தா அதையும் டர்ரு புறன்னு கிழிச்சு தைச்சிருப்பேன். சரி முடியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்துட்டு நான் எப்படி எல்லாம் தைக்க போறேன், என்னெல்லாம் பண்ண போறேன், இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேபிமா இப்ப என்ன பண்ணுது இங்க பாருங்க, இதெல்லாம் கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது. அதுக்கு காரணம் என்ன? தூக்கு உன் கவசத்தை. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் சொல்லி கொடுத்தாங்க फ्रेंड्स, நம்ம இன்ன வரைக்கும் அதை ட்ரை பண்ணவே இல்ல. நாளைக்கு வேற அங்க போணும். எடு அனுமானுக்கு ஒரு கடாயுதமோ அதே மாதிரி பேபிமாக்கு ஒரு ஜனோம், உஷா ஜனோம். பாதி விட்டு வச்சிருந்த ஒரு ப்ளவுஸ் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முதல்ல போட்டு பாக்குறேன். அப்பதான் அதை வச்சு அடுத்த அதை விட்டு வைக்கும்போது ஒரு 2 கிலோ நீ கம்மியா இருந்திருப்ப. இப்ப தச்சு முடிக்கும் போது 2 கிலோ ஏறி இருப்ப. அதனால பாத்துக்கோ மெஷர்மெண்ட்டை. மேபி இருந்தாலும் இருக்கலாம், ட்ரை பண்ணுவோம், பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல்லா ஒரே மஜா வீடியோ தான். உங்களுக்கு எப்படி கை எங்க வைக்க போகுது, கழுத்து எங்க வைக்க போகுது அப்படின்றத பாருங்க. ஈஸியா தச்சிட்டோம். காமெடி வீடியோ தான், ஃபுல் காமெடி. குர்த்தியெல்லாம் வந்து ஈஸியா இருந்ததுப்பா. கமான் பேபிமா, அங்க லைட்ட போட்டு வா. பேபிமா தையம் மிஷின்ல காலை வச்சா 3 லைட் எரியணும், ஏசி ஓடணும். இப்ப கரண்ட் போயிடும். கரண்ட் போதோ இல்லையா? நீ ஆண்டவரே கரண்ட் போயிடணும்னு வேண்டுவ போல் இருக்குதே. இல்ல இல்ல, அது கம்ப்ளீட் பண்ணோம், டைம் எடுக்கும். அவ்வளவுதான். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ற நீனு, தேவையா உனக்கு இது? தான் நான் கேள்வி கேட்கிறேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதனால இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. புரியுதா? போடு சாக்கடிக்கு போது பார்த்து வா. மழை வேற ஜோனு பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய டிஃபரன்ஸ் தெரியுதுப்பா உங்ககிட்ட. ஏன்னா முதல்ல நீ தைக்கும் போது என்ன ஃபாஸ்டா ஆக்டிவா இருப்ப, இப்ப எப்படி இருக்கிறன்றது தான். இல்ல அதெல்லாம் இல்ல, டைம் இல்ல எனக்கு. இப்போ வர டைம் இல்ல. ஆனா ப்ளவுஸ் கையா வச்சுட்டேன்னு வையேன், அவள்தான். ரம்பா ப்ளவுஸ் வேணுமா, நக்மா ப்ளவுஸ் வேணுமா, நயன்தாரா ப்ளவுஸ் வேணுமா, கரன்னு தச்சு எடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம்ப்ளீட்டா வச்சத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம புதுசு எடுப்போம். ரைட். உட்கார்றியா? ஆமா, தள்ளு. நான் எப்படி தைச்சிருக்கேன்னு இதுல பாரு தெரியும். அதுல பார்த்தாலே தெரியும். ஆமா, மிஷின் எவ்வளவு வேலை செஞ்சிருக்குது, பேபிமா எவ்வளவு வேலை வாங்கி இருக்குது மிஷினை அப்படின்றதெல்லாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் போட்டிருந்தோம்ல, அதெல்லாம் எடுத்துட்டு பிளாக் நூல் போட்டுக்கணும். இப்போ எது பிளாக் நூல் இல்ல, பிளாக் ப்ளவுஸ் தைக்கிறேன், ஒயிட் நூல் போட்டுன்னு இருக்கேன். என்ன மாதிரி முட்டாளி யாரும் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். அப்பதான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கறது ஸ்டிச்சிங்ல தெரியும்ல, அதனால. நேத்து பயங்கர மோட்டிவேஷன் கிளாஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா வச்சுன்னு வந்தது. இப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு வீடு வந்து எப்படி அயன் பாக்ஸ்லாம் இருக்குதோ அந்த மாதிரி எல்லாரும் வாங்கிக்கிறாங்களாமா மிஷினை. அப்படி மோட்டிவேஷனல் ஸ்பீச். எனக்கு எதுக்கு அது? எனக்கு தேவையில்லாதது அது. அப்படியே கையிலேயே கட் பண்ணுப்பா. டிசைனர் நீ டப்னு பண்ணணும் வேலைய. கண்ணு தெரியாத, கண்ணாடி போட்டுக்கோ. இல்ல அது நூல் முன்னாடி இதா இருக்கு, அது போக மாட்டேங்குது, டபுள் ஆயிடுச்சுங்க. டன் 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 டன்.
லைட் எரியுதா? அட ஒரு வாரமா மிஷின்ல தொடர்றதுனால நூல் கோக்க கூட முடியாம கஷ்டப்படும் பேபிமா. என்ன அவ்வளோ கேவலமானவன் நினைச்சிட்டியா? என்னப்பா முடிச்சு போட்டுறாதப்பா அதுல. கொஞ்சம் பிளர்ராயினே இருக்கு. பாபின்ல இருந்து நூல் எடுக்குது பேபிமா. எத்தச்சே நல்ல குட் கேர்ள். இப்போ என்ன பண்ண போற சொல்லு. அன்னைக்கு இந்த ப்ளவுஸ் இப்படி தச்சு பாதியிலே வச்சிருந்தேன் சரியா. இப்போ வந்து இது கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் வந்து எல் போர்டா இருந்தா தெரியுமா, அந்த டைம்ல இதெல்லாம் பண்ணது. ஓகே, இப்போ வந்து எல் போர்ட்ல இருந்து மாறியாச்சு பேபிமா. நான் எல் போர்ட்ல இருந்து மாறிட்டேன். இப்போ வந்து சிஏ என்னது ட்ரைனிங் பீரியட்ல இருக்கேன். ஓஹோ, ட்ரையல்ல இருந்து ட்ரைனிங் வந்துட்டேன். எல் போர்ட்ல இருந்து மாறிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி இன்கம்ப்ளீட்டா நான் வச்சிருந்தது கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்னோட பிளவுஸ் எப்படி இருக்கு அப்படின்றது. ஏன்னா வந்துட்டு எல் போர்டா இருந்தப்ப இதை ஆரம்பிச்சது. இப்போ ட்ரைனர் பீரியட்ல வந்து நிக்கிறேன். இப்பவும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? நான் இதோட டாஸ்கே என்ன தெரியுமா, ஒரு பிளவுஸ் முடிக்கிறது தான் டாஸ்கே. முடிக்கலன்னு ஏன் நான் டிசைனரே கிடையாது. ஓகே ஓகே ஓகே, அதனாலதான் இதை இப்போ வந்து இது பண்ண போறேன். இப்போ வந்து ஓகே ஓகேன்னதுக்கு பதிலா கூலி மூவில நாகார்ஜுன் சொன்ன ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு வர தெரியுமா, ரஜினி டென்ஷன் ஆனப்போ அந்த மாதிரி தான் நான் சொல்லணும். ஏன்னா நீ டென்ஷன் ஆயிட்ட அப்படியே. இல்லப்பா, இப்ப பாரு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தைச்சிட்டாங்க. இப்ப எனக்கு இதெல்லாம் தைக்கணும்னா இதெல்லாம் புதுசு, இதெல்லாம் நான் தைச்சதே கிடையாது. இப்படி சந்துக்குள்ள கை விட்டு பார்த்து தை, கையை உள்ள விட்டுக்காத. இதுதான் உன் கையை வந்து பிடிக்கிறது, இப்படிதான் பிடிக்கணும். என் கையை பிடிச்சி காட்டுப்பா. நீ டிசைனர்னு நான் ஒத்துக்கிறேன்ப்பா. மௌலி ஒரு பேண்ட் எனக்காக வச்சிருக்கிறான் ஹைட்டு குறைக்கிறதுக்கு. நீ குறைக்க மாட்டியா அப்படின்னு என்ன கேக்குறான். அது ஜீனு, மிஷின் போயிடும். இல்ல மிஷின்லாம் அடிக்கலாம், ஆனா அவன் கேக்குற நீடில் மாத்தணும். நீடில் மாத்துறதுல ஒரு வேலையாப்பா. ஆனா அந்த புது பேண்ட்டை கை வைக்கிறது கொஞ்சம் பயமா இருக்குது. இருந்தாலும் நம்ம செஞ்சு தருவோம். அது வச்சிருக்கிறேன் யோசனை. மழை பாரு எப்படி ஜோனு பெய்யுது. இந்த பையனை வேற காணும் இல்ல. ஆமா, எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சாப்பிட்டுக்கிட்டே பேசினான் என்கிட்ட. மழை பெய்யுது மழை நின்னொன்னும் வர முடியல. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட் லைன்லாம் வருது. அதெல்லாம் ஈஸி தூசி. இன்னும் நான் ஸ்ட்ரைட் லைன் ஒழுங்கா போடலன்னா எனக்கு காரி மிஞ்சிருவீங்க. பார்த்து 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 இப்போ வெளியில் எடுத்துடணும். கையை அடிச்சிட்டேன், மடிச்சு அடிச்சிட்டேன். நான் வேமா பயங்கர சீரியஸாக அப்போ வீடியோ பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கிற போல் இருக்கு. இதுக்கெல்லாம் பேட்டர்ன்லாம் இல்லையா? இது வந்து ஊப்பட்டி கையில தைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டேன். ஒரு வீடியோ புது டெக்னிக். இதெல்லாம் வந்து யார் செய்யணும் தெரியுமா? நல்லா இப்போ ஊர்னவங்க தான் செய்யணும் அந்த வேலையெல்லாம். நான் செஞ்சுன்னு இருக்கேன், நீ கத்துக்குட்டி செஞ்சுன்னுக்கிற. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ட்ரையல் ப்ளவுஸ் தான் இது, அதனால ட்ரையல் பண்ணி பாக்குறேன். இது என்னது? இது கையெல்லாம் வச்சிட்டியா? இது கையெல்லாம் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னன்னா ஊக்கு வைக்கிறதுக்கு இது பண்ணின்னு இருக்கேன். ஊக்குன்னா அது கொக்கி, இது ப்ளவுஸ் போடுற ஊக்கு. ஓகே ஓகே, சரியா? சரி, அதை ட்ரை பண்ணின்னு இருக்கேன். பாப்பா இப்படிதான் வருது. ஓ, அதான் ஊக்கெல்லாம் அங்கே எடுத்து வச்சுனுங்கிறியா? உள்ள ஊசி இறக்க வர மாட்டேன். டக்கு டக்குன்னு அவங்க திருப்புறாங்க, அது நமக்கு வர மாட்டேங்குது. நம்ம என்ன எல்போடு இதுன்னா எனக்கு திருப்பி துணியை எடுத்து போட்டு கிடக்குற லெஃப்ட்ல ரைட்ல அப்படின்னு. ஈஸியா அடிக்கிறாங்க. சரி, அடிச்சு முடிச்சுட்டு காட்டு. ஆமா, அடிச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். பா
மழை அடிச்சு ஊத்துதுப்பா, தமிழ்நாட்டிலேயே ஊத்துதுப்பா நீ பிளவுஸ் தைக்கிறதுனால. நானே திக்கு முக்காடின்னு டென்ஷன் சும்மா வந்து என்னென்னமோலாம் வாங்கி வச்சுக்கிற. என்னது இதெல்லாம்? லேஸ்லாம் வாங்கி வச்சுக்கிற. லேஸ் தானே வாங்கி வச்சுக்கிறேன். உட எதுக்கு இதுல எதுல தைக்கிறதுக்கு? இது பிளவுஸ்லயா? ஒரு பக்கம் அங்க வெளியில வானம் இடிக்குது, மின்னல் அடிக்குது, இங்க பேபிமா டக்க 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 டக்கன்னு மிஷினை போட்டு அடிக்குது. போடு. என்னப்பா இது சவுண்ட்லாம் கேக்குது டம்மு டிம்முன்னு? மாட்டிச்சா? கண்ணு வச்சிட்டேன் போல் இருக்குது. என்ன ஆச்சு? யாருப்பா இதெல்லாம்? ஊசியே உடச்சிட்டியா? என்னப்பா ஆச்சு? ஒஞ்சிச்சா? அந்த இது போய் மாட்டிக்கிச்சா? அதுல ஊக்கு போய் அடிச்சிருச்சா? ஓகே, ஊக்கு அடிச்சிருச்சு. சரி ஓகே, ஒரு பக்கம் வச்சுட்டேன். சரியா? நீங்க காட்டு. ஈடோ என்னப்பா கோணல் மண்ணா வச்சிருக்கேன். ஒழுங்கா தைக்கணும். இப்ப ஊசி தைக்க தெரியாமதான், ஊக்கு வைக்க தெரியாமதான் இத்தனை வேலையும் பார்த்துன்னு இருக்கேன் நானு. சரி ஓகே, நம்ம டென்ஷன் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அழகா வைக்கிறாங்க. நீ முதல்ல தயவுசெய்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. நம்ம டென்ஷன் பண்ண வேணாம். நம்ம சிறிது இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் பேபிமாவை. என்ன பேபிமா? ஏன்ப்பா திருப்பி இருக்கு? நீ தச்சது அந்த மாதிரியா இருக்கும். சந்தேகம். படிக்கிற வயசுல படிக்காம என்ன ஜோக் காட்டினு நீ? இது பிசினஸ் வயசுல தான் இது பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கம் திருப்பி அடிச்சிருக்கேன். பரவாயில்ல விடுங்க, பழகிறதுல இதெல்லாம் வந்து சகஜம். என்ன திருப்பி அடிச்சிருக்க? இங்க பாரு, திருப்பி அடிச்சிருக்கேன். ஓ, உள்ள வச்சு இப்படி அடிக்கணும்ல, திருப்பி அடிச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் தைக்கிற ஜாக்கெட்ல ஃபிட்டிங் பர்ஃபெக்ட்டா இருக்குது. நான் போட்டு பார்த்தேன், ஃபிட்டிங்ல பயங்கர பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது நம்ம இது டீச்சர் கூட இருந்தப்ப நான் வந்து போட்டது, நம்ம மிஸ் வந்தப்ப அவங்க கிட்ட சொல்லி அப்ப வந்து நான் இது பண்ணது. ஃபிட்டிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது, எல்லாமே ஓகே. பட் ஆனா பிராக்டிஸ் நான் பண்ணணும். அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 பிளவுசஸ் கிட்ட நீங்க தைச்சாதான் பெர்ஃபெக்ஷனே வரும் அப்படின்னு சொல்லி கிட்ட சொன்னாங்க. எங்க கிளாஸ்ல சொன்னாங்க. அப்ப 20 துணி போகும். 20 துணில நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் 20 பிளவுஸுக்கு மேல தைச்சாதான் உங்களுக்கு பினிஷிங் பெர்ஃபெக்ட்டா வரும்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பிளவுஸ்லயே வந்து இவ்வளவு தூரம் நீங்க வந்து பண்ணது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இல்ல எல்லாருமே நல்லாதான் வந்து நாங்க இது பண்ணிருக்கோம், மனசு கஷ்டப்படுறான்னு சொன்னாங்களாமா. அதனால இது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்லணும், அடுத்தடுத்து நம்ம வந்து நம்மளே செஞ்சுனே இருக்கும் போது தான் அது மனப்பாடம் ஆகும். இப்ப குர்த்தி எப்படி நம்ம தலையில மண்டையில ஏறிக்கிச்சு, அந்த மாதிரி இதையும் வந்து மண்டையில ஏத்திக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். குர்த்தி துணியே நிறைய வச்சிருந்தியப்பா? எல்லாம் இனிமேல் தான். அந்த இதுக்கப்புறம் என்ன, அவ்வளவு துணி எடுத்த 3 to 4 days இருக்கு, மண்டே டு ஃப்ரைடே. திருப்பி இப்போ வந்து நம்ம ட்ரிப் போகும்போது அதுல நான் 2 நான் போட்டுன்னு வர்றதா ஐடியா பண்ணிருக்கிறேன். அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவரோட பர்த்டேக்கெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி போடலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் ஸ்டிச் பண்ணுவேன். அதெல்லாம் காஸ்ட்லி, ஒவ்வொரு கிளாத்தும் அவ்வளவு காஸ்ட்லியா கொடுத்து வந்து வச்சுக்கிறேன். ஆமா, அதுதான் சொல்றேன், அது ஒழுங்கா ஸ்டிச் பண்ணணும். அதனாலதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா வந்து ரிசல்ட் என்னன்னா ஃபிட்டிங் கரெக்டா வந்திருக்குது. பட் ஸ்டிச்சிங் கோணையா இருக்குது, அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யும். ஃபர்ஸ்ட் பிளவுஸ்லயே பர்ஃபெக்ஷனா வேணும்னு முடியாது, தைக்க தான் வரும். அதே மாதிரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபைனலா வந்து தேறிட்டேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இன்னும் நிறைய பிராக்டிஸ் எனக்கு வேணும்னு எனக்கே தேவைப்படுது. அதனால சீக்கிரம் நான் வந்து ட்ரைன் ஆயிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.